ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கராஜ் திருமண வாழ்க்கை. அதாவது ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேத்தைக்கு ரங்கராஜ் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதாவது கடிதம் மூலமா ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. சரியா? அத குறித்து கொஞ்ச நேரத்திலேயே ஜாய் கிறிஸ்டல்டா வந்து அதுக்கு பதிலா ஒரு வீடியோவாட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி அவங்களும் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கராஜ பணத்துக்காக தான் ஜாய் கிறிஸ்டல்டா வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்கள மிரட்டி தான் கல்யாணம் பண்ணாங்க. பட் நான் கடைசி வரைக்குமே நான் நிப்பேன் ரங்கராஜுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இத முக்கியமா எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது உண்மை, எது பொய்? ஸ்ருதி என்னலாம் சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எத பத்தி பார்க்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜோட உண்மையான மனைவி ஸ்ருதி வந்து இன்னைக்கு ஒரு கடிதம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த கடிதத்துல நம்ம முக்கியமானத மட்டும் தான் பார்க்க போறோம். சரியா? அதுல அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் தனது சொந்த கையெழுத்தில் எழுதிய கடிதத்தில் தனது கணவர் திரு ரங்கராஜிடமிருந்து பணம் பறிப்பது மற்றும் எங்களை பிரிப்பதுதான் தனது நோக்கம் என்று வெளிப்படையாக கூறியிருப்பது பதிவாக உள்ளது. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? இதுல அதுக்கு கீழ முக்கியமா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரிவு 4 என் பொருளாதார தேவைகளை ரங்கராஜ் கவனிக்க வேண்டும். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல் தான் சொன்னதாட்டு அவங்க வந்து வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? பிரிவு 6 ரங்கராஜ் என்னை தனது மனைவியாக சமூகம் முன் அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படிங்கிற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்டா சொல்லியிருக்காங்க. சரியா? அது கூட நம்ம பார்த்தோம். அத குறிப்பா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கராஜோட முதல் மனைவி சொல்லியிருக்காங்க. பிரிவு 8 ரங்கராஜ் எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்க வேண்டும் மற்றும் ரங்கராஜ் எனக்கு மாதம் ரூபாய் 8,00,000 வழங்க வேண்டும். அப்படிங்கிற மாதிரி சொன்னதாட்டு ரங்கராஜோட முதல் மனைவி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு பிரிவு 9 இப்போது எனக்கு ரூபாய் 10,00,000 வேண்டும். அப்படிங்கிற மாதிரி சொன்னதாட்டு ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. சரியா? பிரிவு 12 ரங்கராஜ் தனது மனைவி சுதிப்ரியாவுக்கு விவாகரத்து கொடுக்க வேண்டும். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கராஜோட முதல் மனைவி சொல்லியிருக்காங்க. சரி, அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழ ஒரு சில விஷயங்கள குறிப்பிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வரிகளை ஜாய் கிறிஸ்டல்டாவினம் உண்மையான நோக்கம் பணம் பறிப்பது மற்றும் சட்டபூர்வமான மனைவியான எனக்கு குடும்ப வாழ்க்கை நாசம் செய்வது என்பது தெளிவாக காட்டுகிறது. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. நான் என் கணவர் திரு ரங்கராஜ் அவர்களுடன் உறுதியாக நிற்கிறேன். அவரை இறுதி வரை காப்பாற்றுவேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமா ஸ்ருதி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் என்னுடைய கணவர நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். நான் அவர காப்பாற்றுவேன். அப்படிங்கிற மாதிரி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ட இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களுடைய லைஃப்ல என்ன நடக்குது? யார் பக்கம் நியாயம் இருக்கு? அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக் வைக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்ருதி இந்த கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. கடிதம் மூலமா அவங்களுடைய தரப்புல உள்ள விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுடைய சார்பாட்டு ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த கடிதத்துல முக்கியமா என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா என்னுடைய மனைவி தான். அதே மாதிரி குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் வந்து ரெடியா தான் இருக்கிறேன். பட் அவங்க தான் வந்து எடுக்க மாட்றாங்க. பட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என்னுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் தாராளமா வளர்க்குறேன். அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் முக்கியமா இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் நான் ஓப்பன் டாக்கா வந்து சொல்றேன்.
நான் வந்து அவங்கள விரும்பி தான் வந்து கல்யாணம் பண்ணல. அவங்க என்ன வந்து மிரட்டி பல வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு என்ன மிரட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிதான் கல்யாணம் பண்ணாங்க. அப்படிங்கிற மாரி யார் சொல்றாங்க? மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க வந்து சொல்றாங்க. சரி இத பார்த்துக்கிட்டு இதுதான் உண்மையா இருக்குமோ? அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல, திடீர்னு கொஞ்ச நேரத்துல யார் போஸ்ட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்டா ஒரு வீடியோ மூலமா அவங்களுடைய தரப்புலருந்து ஒரு நியாயத்த வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் தான் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து எடுங்க அப்படிங்கிற மாரி தான் சொன்னேன். அதாவது வுமன் கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து இப்படிதான் மேம் பேசுவாங்க. வேண்டான்னு சொல்லுவாங்க. வெளிய போய் இன்னொன்னு பேசுவாங்க. பட் இப்பவுமே எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்காங்க? ஜாய் கிறிஸ்டல் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து, "இல்ல வேண்டாம். அவ என்னுடைய குழந்தை தான். என்னுடைய மனைவி தான். நான் தான் கல்யாணம் பண்ணேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, வெளிய வந்து வேற விதமா வந்து பேசியிருக்காங்க. "எப்படி உங்களுக்கு வாய் கூசாம பேச முடியுது ரங்கராஜ்?" அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் முக்கியமா என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உங்கள மிரட்டியா கல்யாணம் பண்ணேன். அது எப்படி உங்களால சொல்ல முடியும்? வாய் கூசாம." அப்படிங்கிற மாதிரியும் என்ன பண்றாங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல் தான் சொல்றாங்க. சரி அது மட்டும் தான் சொன்னாங்களா? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிஸ்டல்ட வந்து நான் ரெடியா இருக்கேன். டிஎன்ஏ டெஸ்ட் எப்போனாலும் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் ஒரு 3 டேஸ் இல்லன்னா 7 டேஸ்ல வந்து ரிசல்ட் வெளிய வந்துரும். அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு உண்மையா ஒரு பவரா எப்படி இருக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சரியா? சரி அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நான் மிரட்டி கல்யாணம் பண்ணியிருந்ததாட்டு சொல்றாங்கல்ல. ஆனா மிரட்டி கல்யாணம் பண்ணவங்களுக்கு அவங்க வந்து வீடியோஸ் டெய்லியும் லைவ்ல நடக்கிற வீடியோஸ் மூலமா வந்து உம்மா பொண்டாட்டி, லவ் யூ பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் ஒரு 100க்கு மேற்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சிருக்கேன். அத நான் வந்து ஏற்கனவே அத பாதி வெளியிட்டுட்டேன். உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் சேட்ட வேணா வெளியிடுறேன். மக்கள் நீங்க நம்புங்க. அப்படிங்கிற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்டா வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்றாங்க. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குல யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்கா சொல்ல முடியல. ஒரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒண்ணு சொல்ல, அதே கொஞ்ச நேரத்துல ஜாய் கிறிஸ்டல்டா இன்னொன்னு சொல்ல, அதே கொஞ்ச நேரத்துல அதாவது இன்னைக்கு வந்து ஸ்ருதி ஒண்ணு சொல்ல, மொத்தத்திலே இந்த வழக்கு குறித்து நம்மளால தீர்வு வந்து சொல்ல முடியாது. மொத்தத்திலே போலீஸ் அதிகாரிகள், வுமன் கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து விசாரணை பண்ணி, அவங்க தான் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஓப்பனா வந்து சொல்லணும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமே ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்குது. ஒரு குழந்தையும் பொறந்திருக்குது. அது ஆண் குழந்தை தான். பட் அது நார்மல் டெலிவரி. ஆனா இந்த வாட்டி அவ்ளோ ட்ரஸ்ட், அவ்ளோ டென்ஷன்ல அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாரி டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த டென்ஷன் காரணத்தினால அவங்களுக்கு வந்து சிசேரியன்ல முடிஞ்சிருக்குது. பட் சிசேரியன் நடந்ததுக்கு அப்புறமுமே அவங்களால எந்திரிச்சு நிக்க கூட முடியலையாங்க. எந்திரிச்சு நடக்க கூட முடியலையாம். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான், சரி இந்த வீடியோவ நம்ம போஸ்ட் போடுவோம். மக்கள் நம்பட்டும். மக்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு மக்கள் சொல்லட்டும். அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணா இருந்துட்டு, அவ்வளத்துக்கு சி செக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமே இந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு ஸ்ருதி வந்து முக்கியமா இந்த கடிதம் மூலமா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க, நீங்க தான் சொல்லணும். யாரு பக்கம் நியாயம் இருக்குது? அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.